சிலம்பம் போட்டியில் சிலம்பம் சுற்றி அசத்திய 4 வயது சிறுவன். திருச்சி மாவட்ட ஸ்போர்ட்ஸ் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் திருச்சி கள்ளுக்குழி மைதானத்தில் சிலம்பம் மற்றும் குத்துச்சண்டை போட்டியில் 4 வயது சிறுவன் சிலம்பம் சுற்றி பாராட்டு பெற்றான். திருச்சி மாவட்ட ஸ்போர்ட்ஸ் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை மற்றும் சிலம்பம் போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஜூனியர் சீனியர் பிரிவில் பல்வேறு மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறப்பாக களமாடிய மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள், கோப்பைகள், பாராட்டு சான்றிதழ்கள் பரிசாக வழங்கப்பட்டது. செயலாளர் கார்த்தி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காவல்துறையின் துணைப்படை தலைவர் சத்யநாராயணன், அமைச்சக ஊழியர் சங்க தலைவர் சேகர், முன்னாள் மாநகர காவல் கண்காணிப்பாளர் பழனிமுத்து, தெற்கு ரயில்வே தலைமை கண்காணிப்பாளர் தமிழரசன், மேலாளர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இறுதியில் 4 வயது சிறுவன் ஆதவன் சிலம்பம் சுற்றியது அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மேலும் சிறப்பு விருந்தினர் பேசுகையில் 4 வயது சிறுவன் ஆதவன் சிலம்பம் சுற்றியது மகிழ்ச்சியாக உள்ளது. சிறுவயதில் இது போன்ற குழந்தைகளை விளையாட்டு துறைகளில் ஊக்குவிப்பது பாராட்டுக்குரிய விஷயம். மேலும் செல்போனில் கேம்ஸ் விளையாடுவதை விட இது போன்ற விளையாட்டுகள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு தைரியத்தையும் கொடுக்கும். எனவே குழந்தைகளை கல்வியிலும் விளையாட்டிலும் ஆர்வமூட்ட வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். ஓகே, டீம் மேனேஜர்ஸ் எல்லாமே வாங்க வாங்க வந்து உங்க நேம் எடுத்துக்கங்க. சரி, ஓகே, ரெடி, 1 2 புஷ்பான பத்திக்கிட்டு. ஓகே சோலாஸ், உங்க செலிப்ரேஷனை கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுக்கோங்க. நாங்க இன்னும் முக்கியமானவங்களை நாங்க இன்னும் ஹானர் பண்ணல. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு பேக் போன்